அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு 5 விஷயங்களை உபதேசித்தார்கள். அவுசானி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஹம்ஸ் ஹிசால், 5 குணங்கள், 5 விஷயங்களை வாழ்க்கையிலே நான் நடைமுறைப்படுத்துமாறு எனக்கு உபதேசித்தார்கள். 1, உலுவை நீ பரிபூர்ணமாக செய்வாயாக. அனஸ் அஸ்பிகில் உலு எசித் ஃபி உமரிக். அதாவது உது செய்கின்ற போது அதனுடைய உறுப்புகளை கொஞ்சம் நீட்டி கழுவுவது. முகம் கழுகிறோம் என்று சொன்னால் அதை நாடிக்குழி வரை கொஞ்சம் நீட்டித்து கழுவுவது. கைகளை கழுகிறோம் என்று சொன்னால் முழங்கையை கொஞ்சம் குடங்கை வரை இழுத்து கழுவுவது. அதே போல் மசூல் செய்கின்ற போது பூர்ணமாக செய்வது. கரண்டை காலை கழுகுகின்ற போது இன்னும் கொஞ்சம் ஏற்றி கழுவுவது, கரண்டை காலை விட கொஞ்சம் அதிகப்படுத்தி. இப்படி செய்கிறோம் என்று சொன்னால் இது வாழ்நாளை அதிகப்படுத்தும். அதே போல் 2வதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நீ சந்தித்தவர்களை எல்லாம் அவர்களுக்கெல்லாம் சலாம் சொல். அது உன்னுடைய நன்மைகளை அதிகரித்து தரும். அதே போல் உன்னுடைய வீட்டுக்குள் நீ நுழைந்தால் வீட்டார்களுக்கு நீ சலாம் சொல்வாயாக. வீட்டினுடைய ஹைர் பரக்கத்துகள், நலவுகள் அதிகமாகும். அதே போல் லுஹா தொழுகையை தொழுது வருவாயாக. அது சலாத்துல் அவ்வாபீன், அல்லாஹின் பக்கம் ரப்பின் பக்கம் மீளக்கூடியவர்களுடைய தொழுகை, அது மீளக்கூடியவர்களே ஆக்கி வைக்கும். அதே போல் சிறியவர்களுக்கு இரக்கம் காட்டுவாயாக, பெரியவர்களுக்கு கண்ணியம் அளிப்பாயாக. கியாமத்துடைய நாளில் என்னுடைய தோழர்களில் நின்றும் எனக்கு நெருக்கமானவர்களின்றும் நீ ஆகிவிடுவாய் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசித்தார்கள் என்று அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள்.